இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் நவம்பர் 28ஆம் தேதி 2025 வெள்ளிக்கிழமை, விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 12ஆம் திருநாள், சதய நட்சத்திரம், கும்பராசி, அஷ்டமி திதி. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எல்லா ராசிக்காரங்களும் சிவபெருமானுக்கு வழிபாடுகள், ஆராதனைகள், அபிஷேகங்கள், அன்னாபிஷேகம் இதெல்லாம் செய்கிறது. இந்த சைடில் பார்த்திங்கன்னா நரசிம்மருக்கு பானக நைவேத்தியம் செய்வதுங்கிறது அத்தியாவசியம். ஏன்னா மிருச்சிகத்தில் இருக்கக்கூடிய 3 கிரகங்களும் கடுமையான பார்வை ரிஷபத்தின் மேலே இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக எல்லா இடத்துலையுமே கடுமையான நீரினால் அழிவுகள், அதாவது மெயினாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவாரூர், திருவெற்றியூர் இந்த மாதிரி இடங்கள்லாம் பயங்கரமாக மழை பெய்யும். இது எப்படி இருந்தாலும் டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிறது. அது மட்டும் கிடையாது, பொதுவாக இந்த சந்திரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது பெருசாக நல்லது பண்ணாது. திரிகோணத்தில் புதன் வேறு உட்காந்துருக்கு. அதனால் கம்யூனிகேஷன் ஃபெயிலியோர் நிறைய இடத்துல, வண்டி வாகனங்களில் சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் எதிர்பாராத நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம கவனமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு கவனமாக இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோன்னா, கடக ராசியில் இது கடக லக்னம், பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெல்லம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசியில் இது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்காந்துருக்காரு, ராகுவும் சேர்ந்து உட்காந்துருக்காரு. 2 பேருமே ராகுவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறது. இன் ஜென்ரல் சொன்னால் வேறு மொழி பாஷை பேசக்கூடிய இனத்தவர் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். எதிர்பாராத சில பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. ஒரு நண்பர் மூலியமாக ஒரு பயம், மூத்தவர்கள் மூலியமாக ஒரு கலக்கம், ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன், கோபம், இதெல்லாம் இன்றைய நாள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த அளவுக்கு மற்றவங்கள விட்டு கொடுத்து போகிறோமோ நம்ம பேர் கெடாமல் இருக்கணும். மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு இன்றைய நாள் சூக்ஷமம் அதுதான். எந்த அளவுக்கு நீங்கள் மற்றவங்கள விட்டு கொடுத்து போகிறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா இருப்பீங்க. பெருசாக நெகட்டிவ்னு கிடையாது, ஆனால் மனசு நார்மலாக இருக்காது, நிலையில்லாத மனசாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. மிக முக்கியமாக இன்றைய நாள் காமாட்சி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் சாம்பல் நிறம். ரிஷப ராசியில் இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வேலையில் நிறைய குடைச்சல், டென்ஷன், கோபம், தேவையில்லாத பகை, ஒரு சில பேருக்கு ஹெல்த்தில் பாதிப்புங்கிற மாதிரி இன்றைய நாள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை, மூத்தவங்களை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. ஏன்னா வேலையில் கொஞ்சம் கடுமையான ப்ரெஷர் இருந்தாலும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக முடிச்சிடுவீங்க. டாஸ்க்கை முடிச்சிடுவீங்க, ப்ராஜெக்டை முடிச்சிடுவீங்க, பர்ஃபார்மன்ஸ் லெவலில் இருக்கும். ஆனால் அந்தளவுக்கு ப்ரெஷர் பார்ப்பீங்க. அதை மட்டும் நீங்கள் பார்த்துங்க, மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. எதுவாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக திங்க் பண்ணுவீங்க, சின்னதாலாம் இல்லை, ரொம்ப பெருசாக ஊதி பெருசாக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. யாருக்கு நல்லா இருக்கணும், மெயினாக யாரெல்லாம் ஃபோட்டோகிராஃபி இந்த மாதிரி தொழிலில் இருக்கிறவா, டிசைனர்ஸ், இவாளுக்கெல்லாம் நல்லா இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இன்றைய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் யோக நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானத்தில் சந்திரன் ராகு சேர்ந்திருக்கார். 100% வண்டி வாகனங்களில் கவனம் கவனம் கவனம். ஒரு தடவை கவனம் சொன்னாவே ஒரு மாதிரி இருக்கும், 3 தடவை கவனம் சொல்லியிருக்கேன். எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், பிரேக்கு, கிளச்சு, ஒயரு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறது நல்லது இன் ஜென்ரல். மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் யாரையும் நம்பி கடன் கொடுக்கக்கூடாது. வியாபாரத்தில் உங்களுடைய நுணுக்கங்களை மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்காமல் இருப்பது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறார். அஷ்டமத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடிய சந்திரன் ராகு நமக்கு சில வேண்டாத விஷயங்களை பண்ண வைக்கும். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் சண்டை போடணுன்னு எண்ணமே வரும். சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் தான் வெளியே போய் பிரியாணி சாப்பிட்ணுன்னு தோணும். தேவையா அதெல்லாம்? புதன் வக்கரமாக உட்காந்துருக்கும் போது தேவையில்லாத கலக்கம், தேவையில்லாத பயம் இதெல்லாம் கொடுக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம டென்ஷன்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்தாவே போதும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, வாட் எவர் யூ திங்க், அது நடக்கும். ஆனால் தள்ளி போய் நடக்கும், அவ்வளோதான். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாசாணி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் சாம்பல் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மற்றவங்கனால பிரச்சனை வரும், நமக்கு கிடையாது. உங்களால் பிரச்சனை வராது. 7ஆம் இடம்ங்கிறது மற்றவர்களால். சந்திரன் ராகு சேரும்போது எப்போவுமே பஞ்சாயத்து பண்ணக்கூடிய, சண்டை போடக்கூடிய, ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடிய
ஒரு மனோநிலையில் இருக்கக்கூடிய நிறைய பேரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நண்பர்களை எந்த அளவுக்கு தூரமாக தள்ளி வைக்கிறளோ அந்த அளவுக்கு நல்லது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி பேசணும்னா கண்டிப்பாக மாட்டிக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் லெவலில் நீங்கள் இருந்துக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஓப்பனாக மற்றவங்ககிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களுடைய ரகசியத்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது தான். வியாபாரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நம்மளை ஏமாறக்கூடிய அல்லது ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அங்காள பரமேஸ்வரன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள், நிறைய பேருக்கு தேவையே இல்லாத பிரச்சனை, தேவையே இல்லாத சங்கடங்கள், தேவையே இல்லாத எதிரி, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஹெல்த்தில் உடல்நிலைகளில் சில பாதிப்புகள், இதெல்லாம் வந்து போகக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ஓப்பனாக சொன்னால் எல்லா நாளும் நல்ல நாளும் சொல்ல முடியல. உண்மை அதுதான். அதாவது அப்படி சொன்னால் அது நம்ம ஜோசியம் சொல்கிறதே வேஸ்ட்டுன்னு ஆகிடும். அதாவது என்ன இருக்கோ அதை ஓரளவுக்கு சாதகமாக சொல்லலாம், ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சூசகமாக நம்ம சொல்ல முடியும். எல்லா நாளும் நல்ல நாளும் சொல்லக்கூடிய நாள் வந்து ஒரு சும்மா உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர உண்மையாக அது நடக்கலைன்னா வந்து நீங்கள் தான் திட்டிப்பீங்க. உண்மையான விஷயம் என்ற நாள் வந்து கவனமாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பகையை பாராட்டாமல் இருந்தாவே போகிறோம், நீங்கள் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கு ஒரு வேளை கோர்ட்டில் ஆஜராக சொன்னாங்க, பிரச்சனைக்கு பஞ்சாயத்துக்கு வர சொன்னாங்கன்னா போகக்கூடாது. ஏதோ ஒரு வாய்தா வாங்கிக்கிறது பெட்டர். நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்றால் இன்றைய நாள் வந்து லக்ஷ்மி நாரசிம்மரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். துலா ராசி அல்லது துலா லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எழுத்து, படிப்பு, கையெழுத்து, புத்தகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும். டாக்குமெண்டேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு லைட்டாக மஞ்சளாக உடம்பு டிஸ்டர்பன்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள், சில பேருக்கு ஸ்கின் உபாதைகள், சில பேருக்கு பயம், தேவையில்லாத பயம், இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணங்கிற மாதிரி இருக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. இன்ஃபேக்ட் அதெல்லாம் நல்லபடியாக நடக்குமானா கண்டிப்பாக நடக்கும். மெயினாக பஸ்ஸில் போகிறவங்க கொஞ்சம் எதையும் மறந்து வச்சுக்கூடாது. மெயினாக வந்து எதாவது ஃபைல்ஸு இல்லை எதாவது புக்கு, சில பேர் பேகு, படிக்கிற பசங்க பேக்கே மறந்துட்டு இறங்கிடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சித்த கவனமாக இருக்கணும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயத்தில் புதன் வக்கரமாக இருக்கார். மெயினாக பெண்களிடம் பேசும்போது வாழ்க்கை துணையோட ஹெல்த்தில் மெயினாக கவனமாக இருக்கணும். 4ஆம் இடத்துல சந்திரன் ராகு பொதுவாக அம்மாவுக்கு தேவையில்லாத பயம், கலக்கம், டென்ஷன் இது எல்லாமே இருக்கும். ஏதோ நடக்குதுங்கிற மாதிரி ஒரு அதாவது சூச்சனைகள், சில விஷயங்கள் இல்யூஷன்னு சொல்லுவோம். அதாவது அது நடக்கவே நடக்காது, ஆனால் நடந்த மாதிரி அது கண்ணில் காட்டுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக உண்மை வேறொரு ரூபத்தில் காண வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சொந்த பந்தங்களை அறவே தவிர்ப்பது நல்லது. இந்த மாதிரி நாட்களில் நான் சொல்கிறேன், மற்ற நாட்களில் நான் சொல்ல மாட்டேன், எல்லாரும் ஓணும் தான் சொல்லுவேன். இந்த மாதிரி நாட்களில் நம்ம தூரமாக இருக்கிறது தான் பெட்டர். அதுவும் அம்மாவுடைய ஹெல்த்தில் சற்று கவனமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக தாயார் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. 3ஆம் இடத்துல சந்திரன் ராகு இருந்ததுன்னா கண்டிப்பாக வண்டி வாகனங்களில் கவனமாக போகணும். இன்னொன்று கம்யூனிகேஷனில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஃபோனில் யாருக்கிட்டையும் பேசும்போதும் சண்டை போடுற மாதிரியும் தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே போகிற மாதிரியும் இருக்கும். இது தேவையா தேவையில்லையா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். புதன் வேறு வக்கரமாக இருக்குது. நீங்கள் பேசும்போதே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க. வக்கரத்தில் புதன் இருக்கும்போது கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சில பேர் ஃபோனில் கூப்பிட்டு நம்மளை மிரட்டுறது, இல்லைன்னா ஏடிஎம் பாஸ்வேர்டு கொடுன்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். இன்னொன்று சூரியன், செவ்வாய், சுக்கிரன் எல்லாமே விரயத்தில் உட்காந்துருக்கனால இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். தேவையில்லாத பிரச்சனைக்குள்ளே நீங்கள் ஹெல்ப் பண்ணாதீங்க, போகாதீங்க. மற்றபடி பெரிய ஒரு இஷ்யூஸ்ன்னு சொல்ல மாதிரி இல்லை. மத்தியானம் 4 மணிக்கு அப்புறம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பொறுமையாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பூதராஜர் வழிபாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. ராசியா நிறம் பிங்க் கலர். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமானது தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் போய் இந்த மாதிரி சந்திரன் ராகு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வது அந்த அளவுக்கு நல்லது பண்ணாது. அது காலபுருஷனுக்கு 11ஆம் வீடாக இருக்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அது மத்தியானம் 4 மணிக்கு அப்புறம் தான் பரவாயில்ல. இன் ஜென்ரல் பார்க்கும்போது வாழ்க்கை துணையோடைய ஹெல்த் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஜலதோஷம் பிடிக்கிறது, தேவையில்லாமல் பணம் கொடுத்து மாட்டுறது, நண்பர்களுக்கு வந்து நம்ம நம்பி ஒரு சில விஷயங்களை சொல்கிறது, இதெல்லாம் வந்து நல்லது பண்ணாது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் எதுலேயும் கவனம், ரகசியங்களை மெயின்டைன் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். குடும்பத்தை பற்றி இருக்கக்கூடிய சங்கடங்கள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி வெளியே சொன்னால் நீங்கள் ரொம்ப, அதாவது உங்களுடைய விஷயத்தில் நீங்களே விட்டு கொடுக்குற மாதிரி ஆகிடும்.
அதை மட்டும் பார்த்துங்க, மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. நல்லது மட்டுமே நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம். சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சிகப்பு நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கவனம் 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 கவனம். 4 தடவை கவனம் சொல்கிறேன். சந்திரன் ராகு திரிகோணத்தில் புதன் வக்கரம், காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் உங்கள் உட்காந்துருக்கீங்க. 6ஆம் இடத்துல குரு வக்கரமாக இருக்குது. எந்த விஷயத்தை நம்புறது எந்த விஷயத்தை விடுறதுன்னே தெரியாது. நல்லா இருக்கிறவங்களும் நமக்கு எதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். மெயினாக இந்த நாள் தேவையில்லாத பயம், கலக்கம், பதட்டம், டென்ஷன், ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, சண்டை போடுறது, இந்த மாதிரி எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்பாவுடைய ஹெல்த்துலலாம் ரொம்ப கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு சேஃபாக ட்ராவல் பண்ணுங்கள். டிக்கெட்டை மறக்கிறது, இந்த மாதிரி மறதி சற்று ஜாஸ்தியாக ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தப்பான விஷயம் பண்ணிவிட்டு இதுதான் கரெக்டுன்னு வாதாடக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்க போகிறது. கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக பிரத்யங்கரா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசியில் மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் காலபுருஷனுக்கு 11ஆம் வீடாக இருக்கிறதுனால சில விஷயங்கள் பாசிட்டிவாக நடக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஒரு இடத்துக்கு 2-3 தடவை போயிட்டு வர மாதிரி இருக்கும். நீங்கள் போனால் ஒரு 12 மணிக்கு பூட்டியிருப்பாங்க, 1 மணிக்கு போனால் சாப்பாடு போயிருப்பாங்க, 3 மணிக்கு போவீங்க, அப்போ திறந்துருக்கும், அப்போ 4 மணிக்கு வேலை முடிஞ்சிடும். ஸோ பேசிக்கலாக 2-3 தடவை ஒரு விஷயத்த அலையிற மாதிரி இருக்கும். 2-3 தடவை நம்ம பேசுகிற மாதிரி. ஃபஸ்ட் டைம் அதை எஸ்டாப்ளிஷ் ஆகாது. அந்த கான்டாக்ட் நமக்கு ஓகேங்கிற மாதிரி வராது. ஃபோன்லேயே பேசினாலும் நல்ல டவர் இருக்கிற இடத்துல வேலை செய்யாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக இந்த மாதிரி ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். இப்படிலாம் கூட நடக்குமான்னு அந்த மாதிரி இந்த நாள் சில விஷயங்கள் அப்படி நடக்கும். சிம்பிளாக சொன்னால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சுப்பிரமணியரை வழிபாடு பண்ணிவிட்டு நீங்கள் எந்த விஷயத்தை ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக தடை இல்லாமல் ஜெயிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் சற்று அதிகம். ராசியா நிறம் பிரவுன் நிறம். இன்றைய நாள் எல்லாருமே சற்று கவனமாக தான் இருக்க வேண்டும். எல்லாருமே ஆயுள் ஆரோக்கியத்தோட, ஐஸ்வர்யத்தோட, தீர்க்கமாக நல்ல விஷயங்கள், நிறைய விஷயங்கள் நீங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்தோனு குண்வந்து. ததாஸ்து. நன்றி, வணக்கம்.